சொல்றாங்கன்னா, உறுப்பினர் ராஜர் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து சிலபஸ் அடிப்படையில் தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கேள்வி அது கிடையாது. கிளியரா சொல்றோம், சிலபஸ் அடிப்படையில் நீங்க கேட்டிருந்தாலுமே கூட நீங்க நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு 10ஆம் வகுப்பு தரம். அப்ப 10ஆம் வகுப்பு தரப்புல நீங்க கேள்வி கேட்கவே இல்லை. நீங்க நோட்டிபிகேஷன்ல 10ஆம் வகுப்பு தரம் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வராங்கன்னா ஒரு குரூப் 2 படிக்கலாமா, குரூப் 1 படிக்கலாமா, குரூப் 4 படிக்கலாமாங்கிறது அவன் பார்ப்பான். கேள்வி வந்து ஓகே 10ஆம் வகுப்பு தரம், ஓகே முடியும். ஸோ அதனால நம்ம அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். 100 ரூபாய் பணம் கட்டி ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறான். அவனுக்கு 10ஆம் வகுப்பு தரப்புல ஒரு கேள்வி வரல. அதாவது நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த பேட்டர்ல எனக்கு கேள்வி வரல. அப்ப நீங்க சொன்ன பேட்டர்ல கேள்வி வரலன்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி ரீ எக்ஸாம் வைக்கணுமா இல்லையா? ஸோ நம்ம கேள்வி புரிஞ்சுனா இல்லையா? 10ஆம் வகுப்பு தரப்புல நீங்க சொன்ன பேட்டர்ல கேள்வி வரல. அப்ப நீங்க மறுதேர்வு வைக்கிறது இந்த ஒரு படி போதும். நீங்க இருக்கிற எல்லாருமே 13,000 பேர் அப்ளை பண்ணிருப்பீங்களா? ஒரு 10 லட்சம் பேர் 100 ரூபாய் பணம் கட்டிருப்போம். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். ஸோ 10 கோடி ரூபாய் நீங்க வந்து பணம் எங்க மாணவர்களுக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க. அதுக்கு பதில் நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இதை கடந்து நீங்க குரூப் 4 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த 10 கோடி நீங்க ஒரே ஒரு பணம் வந்து நாங்க எடுத்துப்போம். இந்த ஒரே ஒரு கேள்வியே போதும் உங்களுக்கு மறுதேர்வு வைக்கிறதுக்கு. வேற ஒன்றும்